இன்றைக்கி வீடியோவில் வெண்ணெய் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு 1 கப்புக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்டார் இருக்க அச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு மணையில் எண்ணெய் தடவிட்டு மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் டைரெக்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. மிதமான சூடில் 2 சைடும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடுமே வெந்து வெண்ணெய் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம். வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வெண்ணெய் முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.